வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020 நடந்தது இல்லையா? 3/3/2020 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் வந்து 9 மணி நேரத்தில் வந்து ஒரு தொட்டி வந்து நடக்குது. அதே நேரத்தில் இன்னொரு பைப் வந்து 63 மணி நேரத்தில் வந்து அந்த தொட்டியை வந்து காலி பண்ணுது. அப்படின்னா 2 பைப்புமே சேர்ந்து ஒரே நேரத்தில் திறந்து விடப்படும் பொழுது அந்த டேங்கினுடைய 2 பங்கு வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்பும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பைப் ஏ வந்து ஒரு தொட்டி நிரப்புது 9 மணி நேரத்தில். பைப் பி வந்து அந்த தொட்டி வந்து 63 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணுது. சரிங்களா? மைனஸ்ன்றது காலி பண்ணுறதுக்கு சமம். ஸோ இதோடைய எல்சிஎம்ன்றது அதோட டேங்கோட கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ 63ன்றது அதோட எல்சிஎம். அடுத்ததான் ஒரு மணி நேரத்தில் இந்த வந்து ஏ பைப் வந்து ஒரு தொட்டியை வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும்னா 7 பங்கு வந்து நிரப்பும். அதே நேரத்தில் பி பைப் வந்து ஒரு பங்கு வந்து நிரப்பும். சரிங்களா? அப்போது ஏவும் பியும் ஒரு பங்கு வந்து காலி பண்ணும். சரிங்களா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ வந்து தொட்டி நிரப்பாங்க பார்த்தீங்கன்னா 7 - 1 = 6 பங்கு வந்து நிரப்புவாங்க. இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்குறாங்க, 3/2 பங்கு வந்து அந்த தொட்டி நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து கெப்பாசிட்டி என்ன, நீடட் கெப்பாசிட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2/3 × 63 = 21/42. சரிங்களா? அப்போது ஏவும் பியும் சேர்ந்து வந்து அந்த பைப்பை வந்து அந்த டேங்க் வந்து நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 42 டோட்டல் கெப்பாசிட்டி. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, R = 7 hours வந்து அவங்க வந்து அந்த தொட்டி நிரப்பியிருப்பாங்க 2 பைப்பும் சேர்ந்து. அடுத்து ஒரு 10 டே கேப் இருக்குது. கேப் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். அதாவது ஒரு கூம்படிவ 10 டே கேப்பு கூம்படிவ தொப்பி ஒன்று இருக்குது. அந்த தொப்பி வந்து அதனுடைய அடிப்பாகத்தினுடைய ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்படின்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பேப்பர் ஷீட் ரெக்வயர்ட் டு மேக் 15 such caps. அப்படின்னா அந்த கேப்பை உருவாக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளவு பேப்பர் வந்து தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா இது வந்து அந்த 10 டே கேப்னு வச்சுப்போம். இதனுடைய ஆரம் எவ்வளவு, 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. சரிங்களா? இதோட உயரம் வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ இந்த 10 டே கேக் உருவாக்குறதுக்கு எவ்வளோ பேப்பர் ஷீட் வந்து தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. 15 10 டே கேக். இப்போது இதனுடைய இந்த மாதிரி இருக்குமா, இந்த பரப்பை தான் கேட்குறாங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை, πr/l கேட்குறாங்க. சரிங்களா? πr/l. ஸோ ஒரு 10 டே கேக் உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய பேப்பர் ஷீட்டோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கூம்பினுடைய வலைபரப்புக்கு சமமாக இருக்கும். கூம்பினுடைய வலைபரப்புக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? வலைபரப்பு πr/l. பையோட மதிப்பு 3.14 சொல்லி யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வரும், 3.14 × 6 நமக்கு எல்லோட மதிப்பு தேவைன்னா நமக்கு நல்லா கவனிங்க. எல்லோட மதிப்புன்றது என்ன, இதுதான் எல்லோட மதிப்பு. இந்த சைடு ஸ்லாண்டிங் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எல்லோட மதிப்பு. நமக்கு வந்து எல்லோட மதிப்பு என்ன வேணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிதாகரஸ் தேற்றம். இது வந்து செங்குணம் கோண வடிவத்தில் இருக்கா. ஒரு பிதாகரஸ் பைத்தாகரஸ் படி 6 8 இருந்துச்சுன்னா இதோட எல்லோட மதிப்பு என்ன இருக்கும், 10ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10. நமக்கு எத்தனை தேவை, 15. எஸ், 15 கேப்பினுடைய மதிப்பு 15 கேப் உருவாக்குறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ பேப்பர் ஷீட்டு தேவைன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 15 கேப்புனுடைய மதிப்பு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேப்பினுடைய மதிப்பு = 15 × 3.14 × 6 × 10. இது சுருக்குனீங்க அப்படின்னா 2826 cm²ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஷேர்ஸ் ஆஃப் பிஆர்எஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து 2:3:4 விதத்தில் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க முதலீடு பண்ணுறாங்க. த டோட்டல் ப்ராஃபிட் வந்து 18,000 அப்படின்னா எஸ்னுடைய மதிப்பு வந்து பியோட எவ்வளோ அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பிஆர்எஸ் இவங்க 3ஓட ஷேர் எவ்வளவு, 2:3:4. சரிங்களா? இப்போ நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் ஒன்றுக்கொண்டு நேர்த்தகவு. சரிங்களா? அப்போ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ, அப்போது ப்ராஃபிட்டோட ரேஷியோ இதே சேம் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3ஓட மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 7 9. சரிங்களா? 9 ரேஷியோட மதிப்பு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது லாபம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, எஸ் வந்து பியோட எவ்வளோ அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ்ஸுக்கும் பிக்கும் உள்ள விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா +2 வித்தியாசம்.
ஸோ 9 ரேஷியோட மதிப்பு 18,000 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 2,000 வரும். நமக்கு என்ன தேவை? 2 ரேஷியோட மதிப்பு 2 பேத்துக்கு இடையில வித்தியாசம் ஈக்குவல் டு 4,000ன்றதான் ஆன்சர். அடுத்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஜேர்னி வந்து 6 மணி நேரத்தில் கவர் பண்ணி முடிக்கிறாரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு 3ல் ஒரு பகுதி தூரத்தை வந்து 23 கிலோமீட்டர் வேகத்துலையும் மீதி உள்ள தூரத்தை வந்து 46 கிலோமீட்டர் வேகத்துலையும் வந்து கடக்கிறாரு. அப்படின்னா அவருடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க. இங்கே ஸ்பீடோட டோட்டல் ஜேர்னியோட மதிப்பு கொடுத்தாங்க. டோட்டல் ஜேர்னியோட டைம் கொடுத்தாங்க. டைமோட மதிப்பு தெரியும், 2 ஸ்பீடோட மதிப்பு தெரியும். ஆனால் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஸ்பீட் அண்ட் டைமா இங்கே வந்து 1/3 ஃபார்ம்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 3x சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு வந்து டைமோட ஃபார்முலா படி டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா பற்றி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1/3 ஆஃப் தி பார்ட்டு, சரிங்களா? அதை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது 3ல் ஒரு பங்கு தூரம். அதை கடக்கிறதுக்கு டிஸ்டன்ஸு அப்பான் ஸ்பீடு அளவு 23 km/h ப்ளஸ் ரெண்டாவது மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அளவு ரிமைனிங் டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு அவருக்கு வந்து 46 km/h வேகத்தில் போகிறாரு. மீதி இருக்க டிஸ்டன்ஸ் அளவு 3xல எக்ஸ் போச்சுன்னா 2x டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் அளவு 46 km/h ஈக்குவல் டு டைம் அளவு டோட்டல் ஜேர்னி. ஸோ டைமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் ஹவர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து வந்து அப்படின்னா இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 46 அப்படின்னா ஸோ 2x 4x வருமா? 4x அப்பான் 46 ஈக்குவல் டு 6. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 6 × 46 அப்பான் 4. இது ரெண்டையும் சுருக்கிங்களா 3 மிச்சம் 2 இருக்கும். அடுத்து எடுத்தா 23. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 69. நமக்கு என்ன தேவை? நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன? 3x. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு 3 × 69. 3210. 210லேருந்து ஒரு 3 கழிச்சிங்கன்னா 207ன்றதான் ஆன்சர். டோட்டல் டிஸ்டன்ஸோட மதிப்பு 207. சரிங்களா? அடுத்து ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் ஷுட் பி ஆடட் டு 2395 ஸோ த சம் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 3, 4, 5 and 6. இப்போது 3, 4, 5, 6 இந்த எண்களால் வந்து இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய ஒரு எண். அந்த எண் வந்து 2395 வந்து எந்த ஒரு எண்ணை போட்டினா அந்த எண் வந்து முழுமையாக வந்து 3, 4, 5, 6 6ஆல் வந்து முழுமையாக வகுப்பட கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் ஆஃப் 3, 4, 5, 6 இதோட எல்சிஎத்தோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 60. அவ்வளோதாங்க. இந்த 2395 வந்து 60ஆல் வகுத்துருங்க. 60ஆல் வகுத்தினா என்ன வரும்? 4 வராது. 4 24 240 வந்துடும். ஸோ 59 தான் வரும். 4 24 ஸோ அப்போ 240 வந்துடும். 3 தான் 360ஆல் தான் அடிக்க முடியும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா மிச்சம் வரும் 59 வரும். ஸோ 59 ப்ளஸ் 595. இப்போ வந்து நல்லா கவனிங்க, இங்கே 60 இருக்குது, இங்கே 595 இருக்குது. இப்போ இது 600ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இது முழுமையாக வகுப்பட்டுருமா? சரிங்களா? 600 சொல்லி வகுப்பட்டுச்சு அப்படின்னா முழுமையாக வகுப்பட்டுருமா? நல்லா கவனிங்க. ஏன் எவ்வளோ தூரம் பார்க்கணும்? (2395) 60 வகுப்புன்னா 2400 இருந்துச்சுன்னா அந்த எண் வந்து முழுமையாக வகுப்பட்டுருமா? ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 2400. 2400ன்றது 60ஆல் முழுமையாக வகுப்படும். அப்படின்றப்ப இந்த எண்ணோட வந்து 5 வந்து கூட்டிங்கன்னா அந்த எண்ணு முழுமையாக வந்து இந்த 3, 4, 5, 6ஆல் வந்து முழுமையாக வகுப்படும். அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு ட்ரெயின் வந்து ஓவர்டேக்ஸ் பர்சன் வாக்கிங் அலோன் ரயில்வே ட்ராக். ஒரு ட்ரெயின் வந்து 2 பேர் வந்து ரயில்வே ட்ராக் ஒட்டி வந்து நடந்து போகிறாங்க. அவங்கள வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஓவர்டேக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து மணிக்கு 5.4 கிலோமீட்டர் வேகத்துலையும், ரெண்டாவது ஒருத்தர் வந்து மணிக்கு 10.8 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. சரிங்களா? ட்ராவல் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் வந்து ட்ரெயின் கடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா 5.1 செகண்ட். ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு 5.1 செகண்ட், ரெண்டாவது 6.8 செகண்டில் வந்து ட்ரெயின் வந்து கடக்குது. சரிங்களா? த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஃப் போத் பர்சன்ஸ் ஆர் வாக்கிங் இன் த சேம் டைரக்ஷன். 2 பேர் வந்து சேம் டைரக்ஷன், ட்ரெயினோட சேம் டைரக்ஷனில் தான் வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் வந்து போகுது. இங்கே ஒரு மனிதர் போகிறாரு, ரெண்டாவது இங்கே ஒருத்தர் மனிதர் போகிறார். சரிங்களா? இவங்க 2 பேரும் வந்து கடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பீடு வந்து
ஒருத்தரோட ஸ்பீடு 5.4 கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா. இன்னொருத்தர் ஸ்பீடு வந்து 10.8 கிலோமீட்டர் பர் ஹவர். இவரை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 5.1 செகண்ட் வந்து ஆகுது. இவரை கடக்கிறதுக்கு வந்து 6.8 செகண்ட் ஆகுது சரிங்களா. இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு கேட்குறேன். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது கண்டுபிடிக்கிற ஷார்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸையும் சாரி இவங்களோட ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு இன்ட்டு டைம் ரெண்டையும் இருக்குங்கன்னா என்ன வரும், டிஸ்டன்ஸ் வருமா. இது வந்து ஸ்பீடு, இது வந்து டைம். ஸோ ஸ்பீடு இன்ட்டு டைம் வந்து என்ன வரும், டிஸ்டன்ஸ் வருமா, அவ்வளோதாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே என்ன, இது கண்டுபிடிக்கிற ஷார்ட் ஃபார்ம் இதுதாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல உள்ளவர் கடக்கிறதுக்கு சரிங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த டயத்தினோட டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் வந்து வகுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரெயினோடைய ஸ்பீடு கிடச்சிரும். அதுதான் கான்செப்ட் சரிங்களா. ஸ்பீடு ஈக்குவல் டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10.8, முதல்ல பெரிய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். 10.8 இன்ட்டு 6.8 மைனஸ் 5.4 இன்ட்டு 5.4 இன்ட்டு 5.1 சரிங்களா, வகுத்தல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸுடைய மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.7ன்றது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டயத்தினுடைய வித்தியாசம் சரிங்களா. அப்போது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸோட வித்தியாசம் வகுத்தல் அவங்க ரெண்டு பேருடைய டிஸ்டன்ஸ் இடையில அவங்க ரெண்டு பேருடைய டயத்துக்குடைய வித்தியாசம் சரிங்களா. 6.8 மைனஸ் 5.1 அவ்வளோதாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போது இதுலேருந்து வந்து நல்லா கவனிங்க, இது 6.8 இருக்குது, இங்கே 5.7 இருக்குது. இது ரெண்டுலேயும் வந்து 1.7 வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 1.7 வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 10.8 இன்ட்டு 4 மைனஸ் 5.4 இன்ட்டு 3 வருமா, வகுத்தல் 1.7 ரெண்டு அடியாயிருமா. ஸோ இது ரெண்டே சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 43.2 மைனஸ் 16.2 ஈக்குவல் டு 27 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதான் ட்ரெயினுடைய ஸ்பீடு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரெயின் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கிடக்குதா, இவங்களோட ஸ்பீடு இவங்க டைம் இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடைக்கும் சரிங்களா. அவங்க ரெண்டு பேருடைய டயத்துக்குடைய வித்தியாசம் வந்து 1.7 சரிங்களா. இவங்க ரெண்டு பேருடைய டிஸ்டன்ஸ் இடையில உள்ள வித்தியாசம் வகுத்தல் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டயத்தோட வித்தியாசம் ஈக்குவல் டு ட்ரெயினோட ஸ்பீடுக்கு சமமாக இருக்கும். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா நம்ம கடைசி ஆன்சர் 27 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லி ஆன்சர் இருக்கும். அடுத்து ஒரு மனிதன் வந்து ஒரு பைசைக்கிள் வந்து 66 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு சரிங்களா. ட்ராவல் பண்ணுறாரு, அவர் வந்து பிரிட்ஜ் வந்து 18 நிமிஷம் கிடக்குறாரு அப்படின்னா பிரிட்ஜோட லென்த் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கா அப்படின்றப்போ ஸ்பீடு அளவு 66 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த டயத்தை வந்து ஹவருக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா 18 வகுத்தல் 16. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 11 10 60 18னா 19.8 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். கிலோமீட்டர்ன்றது அந்த பாலத்தோடைய டிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து அலோஸ் ஹிஸ் கஸ்டமர் 10% ஆஃப் தி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஸ்டில் கெட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப் 12.5%. வாட் இஸ் த ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஷாப்கீப்பர் வந்து 10% வந்து அவர் கஸ்டமருக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவருக்கு வந்து லாபம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 12.5 கிடைக்குது. அவருடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2750 ரூபா அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாமா, சிபி அப்பான் எம்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்பான் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து நிறைய ஆளை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சிபி தான் நமக்கு தேவை, வகுத்தல் எம்பியோட மதிப்பு என்ன 2750 ஈக்குவல் டு 100 மைனஸ் 10% டிஸ்கவுண்ட் வகுத்தல் 12.5%. 100 ப்ளஸ் 12.5%.
ஈக்குவல் டு என்ன வரும், சிபி ஈக்குவல் டு 90 அப்பான் 112.5. இந்த 112.5 அப்பான் 2750. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே மேலே இங்கே வந்து 10ஆல் பெருக்க போகிறோம். 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், இந்த புள்ளி வந்து போயிருமா, ஸோ 11125,900. ஸோ இதை அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 25 2750, ஒரு 25 ஒரு 110 சொல்லி வரும். இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 25 100, அடுத்து 12 125, 5 25 125. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 20 வரும். ஸோ சிபியோட மதிப்பு 20 × 110 ஈக்குவல் டு 2200 தான் ஆன்சர். அடுத்து ஒரு மெர்ச்சன்ட் வந்து ஒரு வாட்ச் வந்து வாங்குறாரு 1500 ரூபாய்க்கு வந்து, அது வந்து 10% லாபத்தில் வந்து விற்கிறார். சரிங்களா? 10% நட்டத்தில் வந்து விற்கிறாரு. அப்புறம் சேம் மாடல் வாட்ச் வந்து 1600 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்புறம் 20% லாபத்துக்கு வந்து விற்கிறாரு. அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 1500 ரூபா சிபி. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன, 10% வந்து நட்டம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 1350 ரூபா இருக்கும். சரிங்களா? 10% லாஸ். ரெண்டாவது வந்து 1600 ரூபா அந்த பொருளோட அடக்க விலை. இது வந்து இப்போ எவ்வளவு, 20% வந்து ப்ராஃபிட் வச்சுக்கிறார். 20% போகணும்னா 160, 160 கூட்டல் 120, 320, 1920 விற்கிறார். ஸோ டோட்டல் அவரோட காஸ்ட் ப்ரைஸ் அளவு 3100, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் அளவு 3270. சரிங்களா? ரெண்டு பேர்த்துக்குடைய வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 170 ரூபா வந்து லாபம். சரிங்களா? அப்போ 170 அப்பான் 3100 × 100 ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜா அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 5.48% சொல்லி ஆன்சர். அடுத்து வந்து ஒரு ஆர்டிகல் வந்து 11500 ரூபாய்க்கு வந்து குறிக்கப்படுது, அதில் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசல்ட்டிங் இன் ப்ராஃபிட் ஆஃப் 15%. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல். சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தெரியுது, டிஸ்கவுண்டோட மதிப்பு தெரியுது, அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோட மதிப்பு தெரியுது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிபி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்பான் எம்பி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா சிபி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு, 25%. அப்போது 75 வகுத்தல் இங்கே வகுத்தல் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, 11500 ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 15%. அப்போது 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மதிப்பு 115 சொல்லி வரும். ஸோ 115 அடி ஆயிரும். அடுத்து இங்கே 100 வந்து இருக்கும். ஸோ சிபியோட மதிப்பு 7500 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கஞ்சன் வந்து 52 புத்தகத்தை வந்து வாங்குறான். இதில் வந்து கணக்கில் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 புக்ஸ் ஃபார் கிடையாது, ஃபார் 1130 பெர் புக்குன்னு சொல்லி போடணும். சரிங்களா? வந்து பெர் புக்குன்னு சொல்லி போடாமல் வந்து தனியாகவே போட்டிருக்காங்க. மொத்த புக்கோட விலை மதிப்பு தான் கொடுத்துருக்கு. மொத்த புக்கோட மதிப்பு 52 புக்கோட மொத்த விலை வந்து 1330 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த கணக்கு வந்து விலை கிடைக்காது. பெர் புக் ஒரு புக்கு வந்து 1330 ரூபா வீதம் 52 புத்தகங்கள் வாங்குறாரு. சரிங்களா? ரெண்டாவது வந்து 47 புக்கு வந்து ஒரு புக்கோட மதிப்பு 920 ரூபா வீதம் வந்து வாங்குறாரு. அப்படின்னா ஓவரால் வந்து அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி ஒரு புக்கு வந்து எவ்வளோ பே பண்ணி பார்த்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் கட்டுறதுனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு புக்குக்கு வந்து மினிமம் வந்து 920 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது 920 எடுத்துக்கோங்க ப்ளஸ். அடுத்ததா எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து இப்போ 47 புக்கு 920 ரூபா நம்ம வந்து ரெண்டு புக்லேயும் வந்து காமன் வந்து 920 ரூபா எடுத்துருப்போம். அது மீதி வந்து எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குன்னா இந்த 52 புத்தகங்களுக்கு இந்த 900 வந்து 1130 ரூபாய்க்கு உள்ள வித்தியாசம் அளவு 210 ரூபா. சரிங்களா? 52 புத்தகங்களுடைய ஒவ்வொரு புத்தகங்களுக்கு 210 ரூபா வீதம் அதிகமான காசு வந்து மிச்சம் இருக்கும். சரிங்களா? 900 ரூபா காமனாக எடுத்துட்டோம்னா ஆவரேஜுக்கு வகுத்தல் இந்த டோட்டல் விலையை வந்து எதுக்கு வந்து எல்லாரும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா 52 கூட்டல்
47 வகுத்துட்டிங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் கிடச்சிரும். அதாவது ரெண்டுலேயுமே மினிமமான அமௌண்ட் எதுவோ அதை காமனாக எடுக்கிறீங்க. எடுத்தது போக மீதி எந்த அதிகமான தொகையுள்ள புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து எல்லாருக்கும் சரிசமாக பங்கு பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா அதான ஆவரேஜ் ப்ரைஸு. அவ்வளோதான். இப்போ 920 ப்ளஸ் 10,920 வகுத்தல் 99 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 920 கூட்டல் 110.38 சொல்லி வரும். ஸோ அதை வந்து சுருக்கினீங்க அப்படின்னா 1030.3 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இதை வந்து சுருக்கு சொல்லி கேட்டுருக்காங்கப்பா. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 கியூப் 343 மைனஸ் 81 ப்ளஸ் 19 ஸ்கொயர் 361. இதோட மதிப்பு 0 ப்ளஸ் 28. இது எல்லாத்தையும் சுருக்கிங்கன்னா கடைசியில் 651 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சம் ஆஃப் 5 நம்பர்ஸ். ஒரு 5 எண்களுடைய கூடுதல் வந்து 655 கொடுத்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 76. அடுத்து 3வது எண்ணுடைய எண்ணிக்கை வந்து 104 சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ரிமைனிங் கூடிய 2 நம்பருடைய ஆவரேஜ் வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ முதல் 2 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 76 அப்படின்னா டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கும், 152 இருக்குமா. ப்ளஸ் 3வது எண் என்ன 104. டோட்டல் 2 எண்களுடைய கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x சொல்லி எடுத்துக்கலாம். 2 எண்களோட கூடுதல் வந்து கடைசி 2 எண்களுடைய கூடுதல் வந்து 2x எடுத்துக்கலாம். இதோட மதிப்பு வந்து 655 சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2x மதிப்பு என்ன வரும், 655 மைனஸ் இதோட மதிப்பு என்ன வரும் 256. சரிங்களா. 655 255 போச்சுன்னா 400. 400 மறுபடியும் ஒரு 1 போச்சுன்னா 399. அப்போது ரெண்டு எண்களுடைய கூடுதல் வந்து 399 அப்படின்னா அதனுடைய சராசரி எவ்வளோ வரும், வகுத்தல் 2 ஈக்குவல் டு 199.5 தான் ஆன்சர். 68 லிட்டர் பெட்ரோல் நிரப்பினதுக்கு ஒரு எம்டி டேங்கில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அந்த டேங்கில் வந்து இன்னும் வந்து 1% வந்து எம்டியாக இருக்குது. சரிங்களா. 68 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுனதுக்கப்புறம் கூட 1% எம்டியாக இருக்குது அப்படின்னா டேங்கோடைய பெட்ரோல் அந்த டேங்கில் வந்து எவ்வளோ வந்து பெட்ரோல் வந்து பிடிக்க சொல்லிக்கலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் டேங்க் வந்து டேங்கோட ஸ்டோரேஜ் மதிப்பு என்ன சொல்லிக்கலாம். ஸோ 1% வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா 99% வந்து ஃபுல்லாக இருக்கா. ஸோ 99% வந்து ஃபுல்லாக இருக்குமா, ப்ளஸ் 1% எம்டியாக இருக்கும். சரிங்களா. அப்போது 99% மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 62. அப்போ 1% மதிப்பு என்ன வரும் 62 வகுத்தல் 99. இப்போ 100% மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி 62 வகுத்தல் 99 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 62.63 தான் ஆன்சர். அடுத்து இன் வாட் ரேஷியோ சுகர் காஸ்டிங் 70 rupees per kg. அதாவது ஒரு ரெண்டு டைப் ஆஃப் சுகர் இருக்குது. அந்த சுகரில் வந்து ஒரு டைப் சுகர் வந்து 1 கிலோ வந்து 74 ரூபாய்க்கு வீதம் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இன்னொரு டைப் ஆஃப் சுகரோட 1 கிலோ 41 ரூபாய்க்கு வந்து வீதம் வச்சு விற்கும் பொழுது அந்த கஸ்டமர் வந்து அந்த மிக்சர் வந்து 85.8 ரூபாய்க்கு வந்து விற்கிறார் 1 கிலோ வந்து. அப்படி விற்கும்போது அவங்க வந்து 30% லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருட்களுடைய அளவினுடைய விகிதம் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு 2 தனித்தனி அரிசி இருக்கையா, ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி, அந்த 2 குவாலிட்டியினுடைய விகிதம் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா அலிகேஷன் மிக்சர் 3 வேல்யூ வந்து சேம் டைப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 2வது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 3வது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மிக்சரோட மதிப்பு வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. சரிங்களா. அப்படின்றப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கு மாற்றணும். அப்போது இதை வந்து நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா விகிதம் வந்து கிடச்சிரும். அந்த பொருளுடைய அளவு. சரிங்களா. அளவுக்கு என்ன குவான்டிட்டி இதுதான் கான்செப்ட். சரிங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க 30% வந்து ப்ராஃபிட் கொடுத்தாங்க அப்படின்னா விற்பனை விலை என்னவா இருக்கும், எஸ்பி ஈக்குவல் டு 130% இருக்குமா. 130% மதிப்பு என்ன 85.8. அப்போது அப்போ 100%ன்றது சிபியோட மதிப்பா, 130%ன்றது விற்பனை விலையோட மதிப்பு 85.8. அப்போது 100% சிபியோட மதிப்பாக இருக்கும். அப்போ அது என்ன வரும் 85.8 அப்பான் 130 × 100 வருமா. ஸோ அடி எடுத்திங்கன்னா 0க்கு 0 அடி ஆயிரும். 13 எடுத்திங்கன்னா 7 13 81 8 13 7 13 5 13 65 6 13 78 7 13 91 5 13 65 6 13 78. ஸோ 6.6 சொல்லி வரும் இன்ட்டு 10 ஈக்குவல் டு 66 rupeesன்றது அந்த பொருளுடைய அடக்கு விலைக்கு சமமாக இருக்கும். அந்த கலவையினுடைய அடக்கு விலைக்கு சமமாக இருக்கும். அவ்வளோதாங்க.
அப்படியே வந்து அலிகேஷன் மெத்தடில் போடுங்க. 74 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோடைய அடக்க விலை, 41 ரூபான்றது செகண்ட் குவாலிட்டியோடைய அடக்க விலை. சரிங்களா? இந்த மிக்சரோடைய அடக்க விலை எவ்வளோ இருக்கும்? 66 ரூபா இருக்கும். ஸோ இது ரெண்டு சொல்லுவீங்க அப்படின்னா பெருசுல வந்து சிறிய நம்பர் கழிங்க, பெருசுல வந்து சிறிய நம்பர் கழிச்சிங்கன்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 8, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 25. ஸோ 25:8ன்ற விதத்தில் வந்து அந்த பொருட்களுடைய அளவு வந்து எடுத்தாங்க அப்படின்னா இந்த மதிப்பு வந்து நம்ம கடைசியாக செல்லிங் ப்ரைஸ் 30% லாபத்தில் வந்து விற்கும்போது 85 ரூபா 8 ரூபான்னு சொல்லி விற்க முடியும். சரிங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து 3 வேல்யூம் சேம் அளவில் இருக்கா, சேம் மெத்தடில் இருக்கான்னு பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது பொருளோட மிக்ஸரோட மதிப்பு செல்லிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது காஸ்ட் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். அது பொருளோட லாபம் வந்து 30% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 130% இருக்கும். காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 100%. சுருங்கிங்கன்னா 66 ரூபா. ஸோ 3 காஸ்ட் ப்ரைஸ், முதல் குவாலிட்டி, ரெண்டாவது குவாலிட்டி, அப்புறம் மிக்சருடைய மதிப்பு எல்லாமே காஸ்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா அது சுருக்குனிங்க அப்படின்னா அளவீடு வந்து நமக்கு கிடச்சிரும். அதோடைய அளவுகளுடைய மதிப்பு கிடச்சிரும். ஸோ இது ரெண்டு சுருக்குனிங்க அப்படின்னா கடைசியில் 6, ஸோ 2 × 6 12, 5, ஸோ 2 × 5 10ன்றதான் ஆன்சர். கடைசியாக ஒரு பைப் வந்து ஒரு டேங்க் வந்து 6 மணி நேரத்தில் நிரப்பும். அதே இன்னொரு பைப் வந்து 7.5 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணும். அப்படின்னா அந்த 2 பைப்பு சேர்ந்து வந்து அந்த டேப் வந்து ஒரே நேரத்தில் திறந்துடுறாங்க. 2 பைப்பு சேர்ந்து வந்து அந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் சொல்லி கேட்குங்க. 7.5 எப்படி எடுக்கலாம்? 15/2 சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏ பைப் வந்து 6 மணி நேரம், பி பைப் வந்து 15/2. சரிங்களா? ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி கணக்கில் வந்து பின்னத்தில் இருக்குன்றவங்க பயப்படுவாங்கன்னா மேலே என்ன இருக்கும், சரிங்களா, நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் மிச்சமாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு மிச்சம் என்ன வரும்? 30 சொல்லி வரும். சரிங்களா? அப்போது ஏ பைப் வந்து 1 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ நிரப்பும்? 5 பங்கு நிரப்பும். பி பைப் வந்து 30/15/2. ஸோ அந்த கீழே இருக்க 2 அடிமானத்தில் இருக்க 2 வந்து மேலே போயிருமா? ஸோ நல்லா கவனிங்க, 30/15/2. அப்போது அடி எடுத்திங்கன்னா 2, ஸோ 2 × 2 மேலே போகும்போதெல்லாம் 4 சொல்லி மாறிடுமா? அவ்வளோதாங்க. அப்படின்னா ஏ பைப் வந்து 1 மணி நேரத்தில் 5 பங்கு நிரப்பும், பி பைப் வந்து 4 பங்கு வந்து நிரப்பும். அப்படின்னா ஏபி 2 பைப்பு சேர்ந்து வந்து இந்த பி பைப் வந்து காலி பண்ணும். அப்போது 2 பைப்பு சேர்ந்து வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் பார்த்தீங்கன்னா A + Bயோட மதிப்பு 5 - 4 = 1 மணி நேரத்தில் வந்து 1 பங்கு வந்து நிரப்பும். அப்படின்னா A + Bயோடைய டோட்டல் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும்னா டோட்டல் கெப்பாசிட்டி 30 வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி 1 = 30 ஹவர்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து நிரம்பியிருக்கும். அவ்வளோதாங்க. என்னோட வேல்யூ வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? இது கான்செப்ட் என்னன்னா A⁴ × A⁴n = A⁴m + n. இது ஒரு ஃபார்முலா. அடுத்து A⁴m வகுத்தல் A⁴n = Am - n. அடிமான 2 சமமான அடுக்கு 2யும் பெருக்கல் இருந்தால் கூட்டணும், அடுக்கு 2யும் வந்து வகுத்தல் இருந்தால் கழிக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? அடிமான 2 சமமாக இருக்கா? ஸோ 3 ⁻⁻7 + 3n + 4 = 3 ⁻11 - 5. அப்போ அடிமான 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமம். சரிங்களா? இதுவும் ஒரு கான்செப்ட். அப்போ இது சுருங்கிங்கன்னா 3n - 3 = இது என்ன வரும்? 11 - 5 = 6. அப்போ 3n மதிப்பு 9, என்னோட மதிப்பு 3ன்றதான் ஆன்சர். The difference between common interest compounded annually and the simple interest earned on a certain sum of money in 2 years is at 10% per annum is 197.2. அதாவது 2 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து 2 வருஷத்தில் வந்து கொடுக்கப்பட்ட 10% வட்டி விகிதத்தில் கொடுக்கும்போது தனி வட்டி கூட்டு வட்டி இது 2 கடையோட வித்தியாசம் வந்து 197 ரூபா 2 பைசா 20 பைசா அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறான்? அந்த அசலோடைய மதிப்பு என்ன சொல்லிக்கிறான்? ஸோ காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே. SI - CI = ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. 2 வருஷத்துக்கு வந்து தனி வட்டி கூட்டு வட்டி 2 கடையோட வித்தியாசத்தோட ஃபார்முலா என்னன்னா PR² / 100² இதனுடைய வித்தியாசம் என்ன? 197 ரூபா 2 பைசா பிரின்சிபல் தான் நமக்கு தேவை. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அளவு 10%. சரிங்களா? ரேட்டோட மதிப்பு 10² 10 × 10 வகுத்தல் 100 × 100 அடி எடுத்தீங்க அப்படின்னா 0 0 ஆயிரும். அப்போ பிரின்சிபல் மதிப்பு 19,197.2 × 100 = 19,720ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. டேரக்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம்.
அடுத்து 20 கணக்கு. 7314 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூலில் வந்துருக்காங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸோட ரேஷியோட மதிப்பு 27.26 அப்படின்னா பாய்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. பாய்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் உங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? 27 கூட்டல் 26. டோட்டலோட மதிப்பு என்ன? 52, 53. இந்த 53 ரேஷியோட மொத்த மதிப்பு தான் 7314 சமமாக இருக்கும். அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி எடுத்தீங்க அப்படின்னா 7314 வகுத்தல் 53 அடி எடுத்தீங்க அப்படின்னா 138 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? பாய்ஸோட மதிப்பு தான் தேவை. பாய்ஸோட மதிப்பு 27 ரேஷியோ ஈக்குவல் டு 27 × 138 7 8 56 யூனிட் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஆன்சர் வந்து 3226 ஆன்சர். 2% of 14% of a number is what percent of that number? 2% ஆஃப் பெருக்கள் தானே. ஆஃப் 14% ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அது வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தட் நம்பர்? அப்போ ஏ பர்சன்டேஜ் ஆஃப் தட் நம்பர் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் அடியாருமா, 100 அடியாருமா. அடுத்து ஏவோட மதிப்பு என்ன வரும்? ஏவோட மதிப்பு என்னங்க 28 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 0.28%. ஆன்சர். முதல் வருடத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 2வது வருஷத்துல வந்து 9% வந்து கம்மியாகுது. அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் 1274. எண்ட் ஆஃப் தி 2 வருஷம் முடிவில் வந்து அந்த ஸ்கூலுடைய மாணவர்கள் எண்ணிக்கை 1277 இருக்கணும்னா பிகினிங்கில் ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த பிகினிங்கில் வந்து எவ்வளோ வந்து மக்கள் தொகை இருந்துன்னு சொல்லி ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இது இனிஷியல், இது நியூ, இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 100ன்னு இருந்தது 112 சொல்லி மாறி. சரிங்களா? 2வது வருஷம் என்ன ஆயிடுச்சு? 9% டிகிரீஸ் ஆகுது. ஸோ 100ன்னு இருந்தது 91 சொல்லி மாறிடுச்சு. சரிங்களா? பிறகு நீங்கள் அப்படின்னா இது ரெண்டையும் மறிங்கன்னா 10,000 சொல்லி வரும். இது ரெண்டையும் மறிங்கன்னா 10,192 சொல்லி வரும். இந்த 10,192ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 1271 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ரேஷியோ வச்சுக்கலாம். அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 1274 வகுத்தல் 10,192 வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 1/8ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 1/8. இப்போ நமக்கு என்ன தேவை? இனிஷியலாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தான் இங்கே வந்து கேட்குறாங்க. அப்போது 10,000 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 1/8. அப்போது 10,000 ரேஷியோட மதிப்பு 1/8 × 10,000 ஈக்குவல் டு 1250 தான் ஆரம்பத்தில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை. 2 பேங்க் வந்து ஏபின்னு சொல்லி 2 பேங்க் வந்து 3.5% அப்புறம் 6.5% சொல்லி ரெண்டு தனித்தனி வட்டி விகிதத்தில் வந்து லோனுக்கு வந்து கொடுக்குறாங்க. தனித்தனி வட்டி விகிதத்தில் சார் வந்து 2 பேங்க்ல வந்து 2 லட்ச ரூபா வந்து வாங்குறான். அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அந்த பேங்க்குக்கு வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்குறான். அப்படின்னா 2 பேங்க் இடையில கொடுக்கப்பட்ட வட்டியினுடைய வித்தியாசம் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? பிரின்சிபல் சேமு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேமு, டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது? வட்டி விகிதத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த வட்டி விகிதத்துக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை மட்டும் நான் வந்து கண்டுபிடிச்சி அதை இந்த பிரின்சிபல்லையும் இந்த டேரெக்டாக இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து ஆன்சர் கிடச்சிடும். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6.5 மைனஸ் 3.5 ஈக்குவல் டு 3% வந்து 2 பேங்க் இடையே உள்ள அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய வித்தியாசம். சரிங்களா? ரேட் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100. பிரின்சிபல் எவ்வளவு? 2 லட்சமா இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 3% வித்தியாசமா. டைம் எவ்வளவு? 3 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 2000 18,000ன்றதான் அந்த 2 பேங்க் இடையே உள்ள வந்து திருப்பி கொடுக்கப்பட்ட வட்டியினுடைய வித்தியாசம் 18,000. இந்த சுருக்கு சொல்லி கேட்குறாங்கப்பா. 5 2 10 2 7 14. Find the surface area of a sphere whose diameter is equal to
28 சென்டிமீட்டர். டயமீட்டர் வந்து 28 அப்படின்னா ரேடியஸ் என்ன வரும்? 14 சென்டிமீட்டர் வரும். ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறேன். சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன? 4/r². கோளத்தினுடைய வளைவரப்பினுடைய ஃபார்முலா 4/r². அப்படின்னா 4 × பை × r² மதிப்பு என்ன? 14 × 14 ஈக்குவல் டு 196 × 4 × 14 6 நாங்க 24, சாரி 200 போட்டிங்கன்னா 800, 4 நாங்க 16, 800லேருந்து 16 கழிச்சா 784 பைன்றதான் ஆன்சர். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன், சரிங்களா? ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு கார்டன் இருக்கு, சரிங்களா? அதனுடைய பரப்பளவு வந்து ஒரு ஸ்கொயர் கார்டனுடைய ஒரு ரெக்டாங்குலர் ஒரு செவ்வக வடிவத்தில் வந்து ஒரு தோட்டம் இருக்கு, சரிங்களா? இதோடைய பரப்பளவு வந்து ஒரு சதுர வடிவில் இருக்கக்கூடிய தோட்டத்தினுடைய பரப்பளவுக்கு வந்து சமமா இருக்கு, சரிங்களா? ஏரியா வந்து சமமா இருக்கு. இப்போ இந்த செவ்வக வடிவ தோட்டத்தினுடைய சுற்றளவோட மதிப்பை கொடுத்தாங்க. நீளம் வந்து 8 சென்டிமீட்டர், அகலம் வந்து நீளம் வந்து 32 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த ஸ்கொயர், இந்த சதுர வடிவ தோட்டத்தினுடைய சுற்றளவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதோட பரப்பளவு என்ன? L/B. சதுரத்தோட பரப்பளவு என்ன? A². ஸோ L/Bயோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? A²க்கு சமமாக இருக்குமா? 32 × 8 ஈக்குவல் டு A². இதை சொல்லுங்க அப்படின்னா 4 8 32. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 4 8 32. அப்போ 8 கவனம் எடுத்துலாம். 4 2 × 8 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர்ன்றது அந்த சதுர வடிவ தோட்டத்தினுடைய பக்கத்தோடைய மதிப்பு. அப்போ அதோடைய பெரிமீட்டர் சதுர வடிவ தோட்டத்தினுடைய சுற்றளவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4A ஈக்குவல் டு 4 × 16 64 சென்டிமீட்டர்ன்றதான் 64 மீட்டர்ன்றதான் ஆன்சர், சரிங்களா? சென்டிமீட்டர் கிடையாது, மீட்டர். அடுத்த கொஸ்டின், ஒரு நகரத்துடைய பாப்புலேஷன் வந்து 11% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? ஃபைண்ட் தி நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் 2 years. 2 வருஷத்துல வந்து அதனுடைய மக்கள் தொகை வந்து எவ்வளோ கூடியும்னு சொல்லி கேட்குறேன். ரொம்ப சிம்பிள். A + B + AB அப்பான் 100 ஃபார்முலாவில் போடுங்க. 11 × 11 × 11 × 11 / 100. அப்போனா எவ்வளோ வரும்? 22 × 121 1.21 சொன்னீங்கன்னா 23.21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து which of the following numbers nearest to 90561 divisible by 9? இந்த 90,561 வந்து 9ஆல் வகுப்படக்கூடனா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்குறான். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன சொல்லி கேட்குறான். அப்போ 9ஆல் வகுப்படணும்னா இதுக்கு நியரஸ்டாக நம்பர் என்னெல்லாம் இருக்குங்க? கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து 9ஆல் வகுப்படணும்னா அதோட ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த டிஜிட்ஸ். 9ஆல் வகுப்படணும்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மஸ்ட் பி டிவைடட் ஆஃப் 9. அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பரில் 9 பேர்ச்சி இங்கே 9ஆல் வகுப்படணும், வகுப்படாது. 9 பேர்ச்சி இங்கே 5 8 10 இது 9ஆல் வகுப்படணுமா? வகுப்படாது. இங்கே 9 பேர்ச்சி இங்கே 6 11 இது 9ஆல் வகுப்படாது. பட் 9ஆல் வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் வந்து இது மட்டும்தான் 9. இது சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கூட்டிங்கன்னா 9531 தான் கரெக்டான ஆன்சர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி. அடுத்து ஒரு ஐட்டத்துடைய ஒரு பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120 ரூபா. அதை வந்து பி வந்து ஆருக்கு வந்து 10% லாபத்தில் வந்து விற்கிறான். ஆர் வந்து 46 ரூபா 45 ரூபா 6 பைசா வந்து லாபம் வந்து 60 பைசா வந்து லாபம் வந்து அவனுக்கு கிடைக்குது, சரிங்களா? அது வந்து கீழே வந்து ஆர் வந்து வித்துறான், சரிங்களா? விற்கும்பொழுது ப்ராஃபிட் ஆஃப் பி would have been dash percentage if the item sold to B to Q. வேறு ஒன்றும் இல்லை. பி வந்து பின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஆருக்கு விற்கிறான். ஆறுன்றவன் கியூக்கு விற்கிறான். இந்த ஆர் வந்து கியூக்கு விற்கும்போது அவனுக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 45 ரூபா 6 ரூபா வந்து லாபம் கிடைக்கும், சரிங்களா? லாபம் வந்து கிடைக்கும். பி வந்து 120 ரூபா பொருளை வந்து 12% லாபம் வச்சு விற்கிறான், சரிங்களா? 12% வந்து லாபம் வச்சு விற்கிறான். இப்போது பி வந்து இந்த ஆறு இல்லாமல் டைரெக்டாக இந்த சேம் அமௌண்ட்டுக்கு வந்து கடைசியாக
ஆருக்கு வந்து விற்றுருந்தேன் அப்படின்னா உடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. பி வந்து 120 ரூபா பொருள் அடக்க விலை. 12% லாபத்துக்கு வந்து ஆருக்கு விற்கும்போது எவ்வளோ விற்றுருப்பான் அப்படின்னா ப்ளஸ் 12%. 12 × 12 ஒரு நிமிஷங்க. எனக்கு 30 ஆகலக்கா, 29 ஆகும். எஸ். ஸோ 12% லாபத்துக்கு வந்து விற்கும்போது கியூக்கு எவ்வளோ கொடுத்துருப்பான் 120 × 12/100. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 12 பண்ணா 144. ஸோ 14.4 ரூபாய் வந்து அவனுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும். சரிங்களா. லாபத்தோட மதிப்பு அளவு, லாபத்தோட மதிப்பு 14.4 ரூபாய். சரிங்களா, லாபத்தோட மதிப்பு. இப்போ சம் ஆஃப் அமௌண்ட்டுக்கு வந்து விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ 134 ரூபா 4 பைசான்னு சொல்லியிருக்கோம். 134 ரூபா 40 பைசாவுக்கு வந்து அவன் வந்து விற்றுருப்பான். இப்போ ஆர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வந்து இந்த பணத்தை வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து இந்த பொருளை வந்து கியூக்கு வந்து விற்கிறான். கியூக்கு விற்கும்போது அவனுக்கு வந்து லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45.6 ரூபாய்க்கு வந்து லாபம் வச்சு விற்கிறான். சரிங்களா. அப்போ இந்த பொருளோட விலை மதிப்பு எவ்வளோ வரும் 135, 140, 180 ரூபான்னு சொல்லி அந்த பொருளுடைய விலை மதிப்பு வந்து கடைசியாக வந்து கிடைக்குமா. கியூ வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பான் 180 ரூபா கொடுத்து அந்த பொருள் வந்து வாங்கியிருப்பான். இப்போ ஆர் வந்து பி வந்து இவங்க ஆறுன்னு ஒருத்தர் இல்லாமல் டேரெக்டாக அந்த 180 ரூபாய்க்கு விற்றுந்தானா அவனோட லாபம் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. லாபம் எவ்வளவு 60 ரூபா லாபம். 60 வித்தல் 135, 140 பி செல் டு கியூ 120, 134.4. என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா சாரி 120 ரூபாவில் ஈக்குவல் டு 50% வந்து அவனுக்கு வந்து லாபம் கிடைச்சிடும். பர்சன்டேஜ்னு பார்க்காம இங்கே டேரெக்டாக 60 பார்த்தோன்னே 60 சொல்லி போட்டுறக்கூடாது. சரிங்களா. அவன் கேட்குறது 50% லாபம் வந்து எவ்வளோ சதவீதம் சொல்லி தான் கேட்குறாங்க. 50%. அடுத்து 119 ஆட் நம்பர். சரிங்களா. ஒற்றை நேச்சுரல் ஈலங்களுடைய ஒற்றை ஈலங்களுடைய சராசரி வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ண வரும் ஒற்றை எண்கள்லாம் அதே சேம் நம்பர் தான் வரும் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா. ஸோ ஆன்சர் வந்து 119 ஆன்சர். நிறைய தடவை பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் 31. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அ வேன் விச் கவர்ஸ் half the distance with speed 48 km/h, half the distance with speed 24 km/h. நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2x வச்சுக்கோங்க. சரிங்களா. இங்கே வந்து எக்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து கிடக்கிறாரு. அடுத்து ஒய்யை வந்து மறுபடியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ் பாதி வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கிடக்குறாரு. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. முதல்ல கடந்த தொலைவும் ரெண்டாவது கடந்த தொலைவோட மதிப்பும் சமமாக இருக்கா. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா டேரெக்டாக போட்டுக்கலாமா. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2xy அப்பான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா. அது என்ன வரும் 2 × 48 × 24 ப்ளஸ் 48 கூட்டல் 24 72 சொல்லி வரும். அடி எடுத்தீங்க அப்படின்னா 1 3 இங்கே எடுத்தீங்கன்னா 16 ஈக்குவல் டு 32 km/h தான் ஆன்சர். சம் ஆஃப் 8 numbers is 936. ஃபைண்ட் த ஆவரேஜ். ஆவரேஜோட மதிப்பு என்ன டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு அடி எடுத்தீங்கன்னா 10 11 7 117 தான் ஆன்சர். இதோடைய மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்கப்பா. இதில் ப்ளஸில் இருக்க வேல்யூ பூரா கூட்டுங்க, தனியாக கூட்டிக்கோங்க. மைனஸில் இருக்க வேல்யூ பூரா தனியாக கூட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. 1.25, 3.68, 4.26 எல்லாமே மைனஸ். இங்கே சரிங்க 4.05, 8.76, 0.5 0
ஆனால் கொஞ்சம் எத்தனை டேர்ம்ஸ் மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே மேலே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோ முடிஞ்சு. அது கொடுத்தீங்கன்னா 11க்கு 1 மிச்சம் 1 6 13 மிச்சம் 1 12 13 சரிங்களா. 13.31 மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? 8 14 19 சாரி இந்த கலரில் போடலாம். 14 19 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 7 8 9 9.39. ஸோ 13 minus 9.19 13.31 சுருக்குனீங்க அப்படின்னா 12 ஹிஸ்ட்ரி இங்கே சுருக்குனீங்க அப்படின்னா 4 4.12தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அஞ்சலி ஒரு வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. அஞ்சலி ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் அஞ்சலியும் ஆயுஷியும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்ததா அஞ்சலி, ஆயுஷி, அப்புறம் அங்கிதா இவங்க 3 சேர்ந்து அதே வேலையை 8 நாள் முடிக்கிறாங்க. அப்படின்னா கணக்கில் நினைக்கிறேன், ஹவு மெனி டேஸ் அஞ்சலி அண்ட் அன்கிதா டு த சேம் ஒர்க். அஞ்சலியும் அன்கிதாவும் அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. அஞ்சலியும் அன்கிதாவும். எஸ், நல்லா கொஞ்சங்க. இதோட எல்சிஎம் என்ன வரும்? 14 இங்கே 10ல் இருக்கு. ஸோ 16 சாரிங்க 16 10 கண்டிப்பாக அந்த நம்பர் 0 தான் முடியணும். 8 5 80 14 எஸ். அப்போ 80ன்றதான் டோட்டல் எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க்கு. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? அஞ்சலியோட எஃபிஷியன்சி 5, அஞ்சலி ஆயுஷி எஃபிஷியன்சியோட மதிப்பு ஒன்று வரும் 8, அப்புறம் 3ோட மதிப்பு என்ன வரும்? 10 சரிங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? அஞ்சலியும் அங்கிதாவோட மதிப்பு மட்டும்தான் கேட்குறாங்க சரிங்களா. இப்போது ஆயுஷியோடைய மதிப்பை கண்டுபிடிச்சி அதில் அஞ்சலி ஆயுஷியோடைய மதிப்பு கழிச்சிட்டோம் அப்படின்னா அஞ்சலிக்கு அங்கிதாவுடைய மதிப்பு கிடைச்சிருமா? அப்போது இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா -5 ஈக்குவல் என்ன வரும்? ஆயுஷியுடைய ரேஷியோ 3ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போது அஞ்சலி, அங்கிதா, ஆயுஷி 3ோட மதிப்பு அளவு அப்படி பார்த்தீங்கன்னா 10 எஃபிஷியன்சி. அதில் ஒரு 3 கழிச்சிட்டிங்க அப்படின்னா அஞ்சலி அப்புறம் அங்கிதாவோடைய ரேஷியோ என்ன வரும்? 7ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை? அவங்களுடைய டோட்டல் ஒர்க் தான் தேவை. ஸோ அஞ்சலி அவங்க எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு சொல்லி தேவை. அஞ்சலி அப்புறம் அங்கிதா இவங்களுடைய மதிப்பு எவ்வளோ வரும்? டோட்டல் ஹவர்ஸ் டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களுடைய எஃபிஷியன்சி 80/7 தான் ஆன்சர். அடுத்தது லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 364. 2 எண்களுடைய எல்சிஎம் 364 சொல்லி கொடுத்தாங்க. அதோடைய கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் மதிப்பு கொடுத்தாங்க. ஒரு நம்பர் 26 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லிக்கிறாங்க? 2 எண்களுடைய பெருக்கற்பலன் அந்த எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃபின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்குமா? ஒரு எண் 26, இன்னொரு எண் எக்ஸ்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்சிஎம் 364 × 26 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 26 எக்ஸோட மதிப்பு 364 தான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.